அனைவருக்கும் வணக்கம். நான் சங்கர், வினோவா ரியல் எஸ்டேட். நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ரெண்டல் பர்பஸுக்கான ஒரு டபுள் போர்ஷன் உள்ள ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் நம்ம சேலுக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொகேஷன் பாத்தீங்கன்னா அம்பத்தூர் நெக்ஸ்ட் புதூர். புதூர்ல பானு நகர்ன்ற ஒரு ஏரியாவில தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குது. இந்த வீட்டோட ஏஜ் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 8 வருஷம் அது வீடு கட்டி. இந்த ப்ராப்பர்ட்டில ஃப்ரண்ட்ல இருக்கிறது 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ், அதாவது ரூப் போட்ட வீடு தான் ஃப்ரண்ட்ல இருக்குது. இந்த வீட்டுக்கு அப்படியே பின்புறம் இருக்குது இல்லையா, அதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிமெண்ட் ஷீட் போட்ட வீடு ஒண்ணு இருக்குது. அதுல வந்து ஒரே ஒரு பெட்ரூம், சின்னதா ஒரு ஆளு, அதுலயே கிச்சன் இருக்கும். ஃப்ரண்ட்ல இருக்கிற வீடு ரூப் போட்ட வீடு இருக்கு இல்லையா, இந்த வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா 2 பெட்ரூம், ரெண்டுமே ஸ்மால் சைஸ் பெட்ரூம் தான், பெரிய பெட்ரூம் எல்லாம் கிடையாது, ஸ்மால் சைஸ் பெட்ரூம் தான். ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும், அது காமனா இருக்கும். இந்த வீட்டோட லேண்ட் பேசிங் பாத்தீங்கன்னா சவுத் பேசிங், அதாவது தெற்க பார்த்த மாதிரி இருக்கும் லேண்டு. அதுக்குள்ள வீடோட என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா, அதாவது வாசகால் பாத்தீங்கன்னாக்கா கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்ல இருக்கிற வீடோட பேசிங் ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கும். பேக்ல இருக்க சிமெண்ட் சீட் போட்ட வீடு அதுவும் ஈஸ்ட பார்த்த மாதிரி தான் இருக்கும் என்ட்ரன்ஸ். இந்த வீட்டோட ரோடு வித்து பாத்தீங்கன்னாக்கா 24 ஃபீட் ரோடு மேலதான் இருக்குது, அதாவது 24 அடி ரோடு மேலதான் இருக்குது. அதே போல இந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற வீட்டுக்கும் ஒரு ரெஸ்ட் ரூம் தான் காமனா இருக்கும். பேக்ல இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கும் ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் வீட்டுக்கு வெளியில இருக்கும். இந்த வீடை பர்ச்சேஸ் பண்றவங்க ஃப்ரண்ட்ல இருக்கிற வீடை நம்ம குடியிருக்கலாம், பேக்ல இருக்கிற வீடை வந்து ஒரு பேச்சுலர் பர்சனுக்கு ரெண்டுக்கு விடலாம். இல்ல பேக்ல இருக்கிற வீடை டெமாலிஷ் பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற வீட்டோட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிக்கலாம். அப்படி இல்லையா 2 வீடு கூட டெமாலிஷ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஏன்னா ஏரியா சூப்பரா இருக்கும். அதே போல இந்த பிளாட்டோட சைஸ் பாத்தீங்கன்னாக்கா 23க்கு 53, ஃப்ரண்ட் வந்து 23, லென்த் வந்து 53. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னாக்கா 1219 ஸ்கொயர் ஃபீட் வரும் லேண்டு. அதே போல பில்டப் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் தான் கட்டிருப்பாங்க ஃப்ரண்ட்ல, பேக்ல மீதி ஸ்பேஸ் எல்லாமே வேக்கண்டா தான் இருக்கும். வீட்டோட சேல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1 crore 10 lakhs கோட் பண்ணிருக்காரு, அதாவது 1,10,00,000 கோட் பண்ணிருக்காரு. ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணலாம். இந்த வீட்டுக்கு பிஹைண்ட்ல அன்னை வயலட் இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் இருக்குது, எபினேசர் CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூலும் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி நான் அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி தான், ஒன்லி பட்டா லேண்ட் தான். பர்ச்சேஸ் பண்றவங்க தான் அப்ரூவ் வாங்கிக்கணும். அதே போல இந்த ப்ராப்பர்ட்டில பெட்ரூம் சைஸ் எல்லாம் ஸ்மால் சைஸ்ல தான் இருக்கும். டபுள் கார்ட் போடணும் அந்த நினைப்புல வராதிங்க. மறுபடியும் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கா தேவைப்பட்டதுனாக்கா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.